A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verse 12 to 18. ஸோ Proverbs 23வது அதிகாரம் அதில் 12லேருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சோலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா முக்கியமாக டிசிப்ளினை பற்றி சொல்கிறாரு. முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாரு? டிசிப்ளின். அது என்னென்னா ஒருத்தவங்க நம்ம தவறு செய்ய போது அதுக்கு சரி சொல்கிறது, இல்லைன்னா பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள் தவறு செய்ய போது அதை திருத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க. அதை பற்றி அதெல்லாம் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி இந்த செக்ஷன் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அந்த டிசிப்ளினை அதை ரிஜெக்ட் பண்ணுறவங்க, அந்த பனிஷ்மெண்ட்டோ இல்லை தவறு செய்ய போது மற்றவங்க அந்த பின்விளைவுகளில் அதை ரிஜெக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஸ்டப்பனாக அவங்க வாழ்க்கையில் மிக முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறத பற்றி சாலமன் இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் Proverbs 23வது அதிகாரம் அதில் 12ஆம் வசனம், which says, apply your heart to instruction and your ear to the words of knowledge. நான் சொல்கிறேன், apply your knowledge to instruction and your ear to words of knowledge. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே எடுக்க போகிறோம், அந்த சம்மரியில் பார்த்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுகள் அப்போது கண்டிக்கிறவங்கள அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், வெறுக்காமல் அதை என்ன பண்ணும், ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம நடத்தையை என்ன பண்ணும், மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 2 அனாலஜி சொல்கிறேன், ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்ல நான் ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஷேர் திஸ், விச் இஸ், ஒரு கத்தி செய்ய போது என்ன பண்ணுவாங்க, இரும்பு என்ன பண்ணுவாங்க, அயனை ஹீட் பண்ணுவாங்க. நல்லா ஒரு ஃபர்னஸில் ஹீட் பண்ணிவிட்டு தென் தே வில் ஹேமர் இட், ஒரு சுற்றி வச்சு அடித்து என்ன பண்ணுவாங்க, அந்த கத்திக்கு ஷேப்பு கொடுத்துட்டு திரும்பி சூடு பண்ணி திரும்பி அடித்து திரும்பி சூடு பண்ணி அடித்து தான் என்ன பண்ணுவாங்க, ஷேப் பண்ணி இறுதியில் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு யூஸபிள் கத்தி வரும். என்ன வராது, கத்தி உடனேலாம் என்ன பண்ண மாட்டாங்க, தோண்டி உடனே கத்தின்லாம் எடுக்க மாட்டாங்க. என்னாகும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்க தவறு செஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அதை திரும்பி சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணால் என்ன சும்மாவா, இப்போ ஒரு கத்திக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள், கத்தி எப்படி வலிக்கும்னு. அதுக்கு இவ்வளோ சூடில் என்ன போடுறாங்களே அவங்க பண்ண தப்புக்கு, அதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க, அவங்க அந்த சூடு அப்போ தான் அந்த கத்தி போர் போனால் இல்லைன்னா ஏதோ வெட்டணும்னா அப்போ தான் அந்த கத்தி என்ன பண்ணும், ஒழுங்காக வெட்டும். நம்ம சும்மா அந்த இது இல்லாமல், அந்த சூடு இல்லாமல் கத்தி கொஞ்சம் கோணலாக விட்டால் என்ன பண்ணாது, அது எதையும் வெட்டவே வெட்டாது. அப்போ அந்த கத்தி என்ன, யூஸ்லெஸ். அது என்ன பண்ணும், அப்போது தண்டமாக கீழே போட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த சூடை தாங்கி என்ன பண்ணும், அந்த ஷேப் ஆகி அந்த கத்தி அந்த சுற்றி அடிக்க அந்த மாறுறதுனால தான் என்னாகும், அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வெப்பனாக இருக்குது. அப்போ தான் என்னாகும், அந்த கத்தியோட ஒரு பயன் இருக்குது, அந்த கத்திக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் அந்த சூடெல்லாம் ஏற்காமல் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் எவ்வளோ சூடு பண்ணுங்கள், நான் சூடை ஏற்காமல் என்ன பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் பெண்டாக மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணும், கடைசியில் அந்த கத்தி குப்பையில் தான் போயிருக்கும். ஸோ இது முதல் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கோங்கன்னா, மேபி இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுக்கு கிரிக்கெட்லேயே எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் ஒரு பவுலராக எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலி ஒரு பவுலர்னால் அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அண்ட் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நினச்சி பாருங்க. மேபி டேக் பும்ரா அவரோட பவுலிங் ஆக்ஷன் எல்லாமே செய்ய எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இப்போ அவரோட பவுலிங் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பேட். ஆனால் அவர் ப்ராக்டிஸ் பண்ணது பிஹைண்ட் த சீன்ஸில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஹவு மச் இஸ் ப்ராக்டிஸிங். எவ்வளோ தப்பாக போட்டிருப்பார், எவ்வளோ பால் 6 அடிச்சிருப்பாங்க அவர் பிஹைண்ட் த சீன்ஸ். ஆனால் அவர் தப்பாக போட போது அவர் என்ன பண்ணுவார், அந்த கரெக்ஷன் அனுப்பார். ஓகே, இந்த மாதிரி போட்டால் இவங்க அடிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் கடைசியில் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியும், அவர் இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற வேர்ல்ட் கிளாஸ் பவுலராக தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும் பின்னாடி அவர் எவ்வளோ தவறு பண்ணியிருப்பார், எவ்வளோ ஆக்ஷனில் மாற்றம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பிச்சு வேரியேஷன் பண்ணியிருக்கணும்னு. அதெல்லாம் அவர் எப்படி கற்றுக்கிட்டு இருப்பார். அவர் தப்பாக போடும்போது அவங்க அவுட் ஆகிருப்பாங்களா, இல்லை அவர் தப்பாக போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பாலில் 6 அடிச்சிருப்பாங்க, 4 அடிச்சிருப்பாங்களா, வைடு போயிருக்கும். ஆனால் அந்த டைமில் அவர் பட்ட கஷ்டங்கள்னால தான், அந்த கரெக்ஷன்ஸ்னால தான் இப்போ இங்கே இருக்கிறவருக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆத்லீட்டாக இருக்கார். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். something that I said repeatedly is to be human is to err. ஒரு மனிதனாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தவறு செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். நம்ம பர்ஃபெக்ட் இல்லை, only Jesus Christ is perfect, we are not perfect. ஸோ அதை அறிந்து நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு பண்ண போது கண்டிப்பாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. சில பேர் என்ன, பேசிக்கலி சின்ன பசங்களாம் பெற்றோர்கள், மேபி அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லை தப்பு, அந்த மாதிரி அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ஒரு ஸ்டப்பனாக இல்லை பெருமை வச்சுக்கிட்டு இல்லைடா எனக்கு தான் தெரியும் கரெக்டாக, இல்லை அம்மா நீங்கள் சொல்கிற தப்பு நான் தான் கரெக்டு, அந்த மாதிரி இருந்தால் அந்த கரெக்ஷனை ஏற்றுக்காமல் இருந்தால் அது என்ன ஒரு கெட்ட பழக்கம். அது நியாயமான ஒரு கரெக்ஷனாக இருந்து நம்ம அதை ஏற்றுக்காமல் இருந்தால் அது என்ன பண்ணும் நம்மளுக்கு வெரி 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 பேட். இட் வில் ஹர்ட் அஸ் டீப்லி. எஸ்பெஷலி சின்ன வயசுலேயே அந்த மாதிரி இருந்தால் நம்ம திட்டு வாங்க போது அதை மாற்றாமல் இருந்தால் பெரிய வயசில் வந்தால் என்ன ஆகும், அது இட் வில் பி அ வெரி வெரி பேட் கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்ம கேரக்டரே அதை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும் நம்ம, அதனால் நம்ம தவறு செய்ய போது யாரும் கண்டிச்சா அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். அந்த மாதிரி மாறினா தான் வாட் வில் ஹேப்பன். ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே அவரே தண்டிக்க மாட்டார். he will send us his agents. அவரே என்ன பண்ணுவார், அவர் ஊழியக்காரங்கள் மூலமாகவோ இல்லை God has his ways to work on us. God will send different people to work on us differently. ஸோ ஆண்டவரே யாரையும் அனுப்புவார் நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு, நம்ம வழி மாறுறதுக்கு. அந்த மாதிரி அனுப்ப போது நம்ம ஏற்றுக்காமல் இருந்தால் இறுதியிலேயே நம்ம தான் என்ன பண்ணுவோம், பாதிக்கப்படுவோம். ஸோ that is what I want us to take away. Thank you.